வணக்கம் மாணவர்களே, இந்த தலைப்பில் SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷனில் உள்ள 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்ஸில் உள்ள T ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் இது முடியும். வெல்டிங் மற்றும் வெல்டிங் ப்ராசஸ் ஆகியவற்றின் பொருத்தமான எலக்ட்ரோடுகளை தேர்ந்தெடுக்கவும், வெர்டிகல் பொசிஷனில் T ஜாயிண்டில் பிளேட்டுகளை தயார் செய்து அமைக்கவும். டாக் வெல்ட் SMAW-வை பயன்படுத்தி T ஜாயிண்டை வெர்டிகல் பொசிஷனில் வெல்ட் செய்யவும். குறைபாடுகளுக்கு வெல்ட்மெண்ட்டுகளை பரிசோதிக்கவும். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷன் 10 mm MS பிளேட்டுகளில் T ஜாயிண்ட்டுக்கான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பீன் ஹேமர், ஃப்ளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable and earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine, C-clamp. SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷன் 10 mm MS பிளேட்டுகளில் T ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் தயாரிப்புகளை பார்ப்போம். 2 10 mm திக் MS பிளேட்டுகளை வெட்டவும். 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலம். எட்ஜஸ்களை ஃபைல் செய்து சரிபார்க்கவும். ஒரு லேப் உருவாகும் வகையில் ஒன்றன் மேல் ஒன்றாக அமைக்கவும். பிளேட்டுகளை வெர்டிகல் பொசிஷனில் T ஜாயிண்டாக அமைத்து 2 முனைகளிலும் டாக் வெல்ட் செய்யவும். லேப்பிங் தூரம் 30 mm ஆக இருக்க வேண்டும். இதனால் டாக்கிங் செய்த பிறகு அவற்றுக்கிடையே இடைவெளி இருக்காது. சிப்பிங் ஹேமர் மற்றும் ஸ்டீல் வயர் ஆகியவற்றை பயன்படுத்தி டாக் வெல்டை சுத்தம் செய்யவும். ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் எலக்ட்ரோடுகளை தயாராக வைத்திருங்கள். ரூட் ரன் பயன்பாட்டிற்கு 3.15 mm எலக்ட்ரோடு மற்றும் 110 amps கரண்டை உபயோகிக்கவும். இரண்டாவது மற்றும் மூன்றாவது ரன் பயன்பாட்டிற்கு 4 mm எலக்ட்ரோடு மற்றும் 160 amps கரண்டை உபயோகிக்கவும். ப்ரீ வெல்டிங் ஏற்பாடுகளை பார்த்தோம். SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷனில் உள்ள 10 mm திக் MS பிளேட்டுகளில் T ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். பாதுகாப்பு நோக்கங்களுக்காக தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும். வெல்டிங் பொசிஷனரில் ஜாயிண்டை வெர்டிகல் பொசிஷனாக வைக்கவும். ரூட் ரன் டெபாசிட் செய்யும்போது ஒர்க் பீஸின் மிக குறைந்த பகுதியிலிருந்து தொடங்கவும். ரூட் ரன் டெபாசிட் செய்யும்போது எலக்ட்ரோடை மேலும் கீழும் வீவிங் மோஷன் கொடுத்து இரு தட்டுகளிலும் வெல்ட் மெட்டல் டெபாசிட் செய்வதை உறுதி செய்யவும். எலக்ட்ரோடுக்கு விப்பிங் ஆக்ஷன் பயன்படுத்தவும். விப்பிங் ஆக்ஷனின் போது எலக்ட்ரோடை மோல்டன் பூலிலிருந்து சிறிது லாங் ஆர்க் கொண்டு உயர்த்தப்பட்டு மீண்டும் ஷார்ட் ஆர்க் மூலம் மோல்டன் பூலிற்கு அருகில் கொண்டு வரப்படுகிறது. மோல்டன் பூலிலிருந்து எலக்ட்ரோடு உயர்த்தப்படும் போது வெல்ட் மெட்டல் சிறிது குளிர்ந்து ஓரளவு திடமாகிறது. இது மோல்டன் வெல்ட் மெட்டலின் சாகிங் எஃபெக்டை குறைக்க உதவுகிறது. எலக்ட்ரோடை பக்கத்திலிருந்து பக்கமாக நகர்த்தி அண்டர்கட்டை தவிர்க்க ஒவ்வொரு பக்கத்திலும் சிறிது நேரம் நிறுத்தவும். மெட்டலை ஜாயிண்டின் சரியான இடத்தில் சாகிங் இல்லாமல் டெபாசிட் செய்ய எலக்ட்ரோடின் ஆங்கிளை காட்டப்பட்டுள்ளபடி வைக்கவும். டீஸ்லாக் செய்து வயர் பிரஷ் மூலம் நன்கு சுத்தம் செய்யவும். 4 mm எலக்ட்ரோட் தேர்ந்தெடுத்து 160 amps கரண்ட் அமைக்கவும். வீவிங் மோஷன் மற்றும் யூனிஃபார்ம் ஸ்பீட் கொண்ட மெட்டல் டெபாசிஷனை பயன்படுத்தி ஷார்ட் ஆர்க் மூலம் இரண்டாவது ரன்னை டெபாசிட் செய்யவும். எலக்ட்ரோடின் ஜிக்ஸாக் அல்லது ட்ரையாங்குலர் மூவ்மெண்ட்டை பயன்படுத்தவும். ஷார்ட் ஆர்க் லென்த் பயன்படுத்தவும் மற்றும் டோகளில் வெல்ட் நிரப்ப பக்கங்களில் சிறிது நிறுத்தவும். எலக்ட்ரோடின் ஆங்கிள் காரணமாக எலக்ட்ரோடின் முனை மேல் நோக்கி இருக்கும். ஷார்ட் ஆர்க் மற்றும் வீவிங் டெக்னிக்கின் பயன்பாடு
வெல்டிங் மெட்டலின் சாகிங் மற்றும் ஸ்லாக் இன்க்ளூஷன் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும். வீவிங் மோஷனில் ஒரு கணம் வெல்டின் டோக்களில் எலக்ட்ரோடு நிறுத்தப்படுவது அண்டர்கட்களை தவிர்க்க உதவும். வெர்டிக்கல் பொசிஷனில் இருந்து வேலையை அகற்றி சரியான கிரேட்டர் ஃபில்லிங் உறுதிப்படுத்த வெல்டை ஆய்வு செய்யவும். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிக்கல் பொசிஷன் 10 mm திக் MS பிளேட்டுகளில் டி ஜாயிண்ட்டுக்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். எலக்ட்ரோடின் ப்ராப்பர் ஆங்கிள் மற்றும் டிராவல் ஸ்பீட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் ஓவர் டெபாசிஷன் மற்றும் சைடு அண்டர்கட் ஆகியவற்றை தவிர்க்கவும். அண்டர்கட்டை தவிர்க்கவும். சரியான கிரேட்டர் ஃபில்லிங்கை உறுதி செய்யவும். சூடான வெல்டை பிடிக்க டாங்ஸை பயன்படுத்தவும். கண்களின் பாதுகாப்பிற்காக சிப்பிங் காகுல்ஸ் அணியுங்கள். வெர்டிக்கல் வெல்டிங்கில் வெல்டு மெட்டலில் இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்லாக் தான் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை. ஷார்ட் ஆர்க் மற்றும் சரியான எலக்ட்ரோடு ஆங்கிளுடன் சரியான வீவிங் டெக்னிக்கை பயன்படுத்துவதன் மூலம் இவை தவிர்க்கப்படுகின்றன. ஆய்வின் போது அடையாளம் காணக்கூடிய குறைபாடுகளை பார்ப்போம். Solid inclusion. Over deposition. Undercut. Blow holes. மறுபார்வை. இந்த தலைப்பில் நீங்கள் வெர்டிக்கல் பொசிஷனில் ஜாயிண்டை வைக்கவும், பொருத்தமான எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும், ரூட் பெனிட்ரேஷனை உறுதி செய்து வெர்டிக்கல் பொசிஷனில் ரூட் ரனை டிபாசிட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை பரிசோதிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.